ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பேபா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஒரு குக்கிங், ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து கார்டனிங், அப்புறம் ஈவினிங் வந்து நலம் நலம் விசாரிச்சு பையன், அப்புறம் வந்துட்டு என்னோட சாரிக்கு வந்து பிளவுஸ்லாம் தைக்க கொடுக்கணும். அதுக்காக போறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த 4 பார்ட்டும் இன்னைக்கு வரப்போகுது. எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ள பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா எதையோ வாங்கி வந்து இதை செஞ்சு கூட அதை செஞ்சு கூட டார்ச்சர். அது நான் இல்லப்பா, நான் இல்ல, உன் தவ புதல்வன். எப்பயுமே அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மாதம் அப்படிதான் ரச்சை கட்டும். டெய்லி 6 முட்டை சாப்பிட்ணும், 5 முட்டை சாப்பிட்ணும், ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கணும்னு ரச்சை கட்டும். அது ஒரு மாதம் பல்ல கட்சினா போதும், அதுக்கப்புறம் ஆர்டினரி ஆகிடும். ஓகே, இது என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, தயிர். இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்கிற அதை முதல்ல சொல்லு. சார் ஜிம்முக்கு போறாரு, ப்ரோட்டீன். அது ப்ரோட்டீனுக்கு ஓகே. இந்த வெறும் இதை மட்டும் குழச்சி வச்சிட்டீங்கன்னா வந்து நாக்கிட்டு போயிடுவானா? ஃப்ரை பண்ணி தரணும். இதுல வைங்க, ஓவன்ல வைங்க. எதுக்கு வாங்கி வச்சுக்கிறேன்? ஆமாப்பா, ஓடிஜில வைப்பா. அதான் சொல்றேன், எதுக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க? இன்னைக்கு ஓடிஜில தான் இருக்கு. அடச்சே, நான் ஓடிஜியை மறந்துட்டேன்ப்பா. நீ தானே செய்ய போறேன்ட்டு கம்முன்னு வாங்கி வந்துட்டேன்ப்பா. இல்லைன்னா இன்னும் 2 பீஸ் கூட நீ போட்டு பண்ணி இருந்திருக்கலாம். நேத்து மீன் வறுத்துனதுல. ஆமா, அந்த பேன்ல கூட இது பண்ணி இருந்திருக்கலாம். அது கூட தொல்லை. இதுல எடுத்து வச்சுட்டா கிரில் மாதிரி அது பாட்டுன்னு ஓடின்னு இருக்கும்ல. இப்போ அதே மாதிரி பண்ணிட்டு ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஊறட்டும். நல்லா மசாலா போடு. ஊறிட்டு ஓடிஜியில் ஆன் பண்ணு. என்னப்பா அதுக்குன்னு எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸ். இதெல்லாம் சக்கச்சக்கையா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சரி போடு, எல்லாத்துக்கும் போடு. எல்லாத்தையும் ஓடிஜியில் வச்சா நம்ம கிரில் சிக்கன் மாதிரியே இருக்கும்ல. அப்போ அதுக்குள்ளே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இதுலயே போடலாமா இல்ல அப்புறம் போட்டுக்கலாமா? இல்ல, பட்டர் அது மேல தான் ஊத்திட்டு தான் உள்ள வைக்கணும். இப்போ ஊறட்டும்ன்றியா? ஆமா. சரி, லெமன் புளியவே இல்ல. புளி இல்ல விட, லெமன் கடைசியா புளிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உப்பு காரம் மட்டும் உள்ள நல்லா இஞ்சட்டும். இல்லப்பா, கொஞ்சம் புளிஞ்சிட்டுப்பா. அது அப்பதான்ப்பா நல்ல சாறு ஏறும். நேற்று ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்படி புளி கரைச்சி ஊற்றினப்போ ஏறிச்சோ அதே மாதிரி ஏறிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் நம்ம போய் குளிச்சு ரெடியாகி வர முடியும். இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்தோம்னா அவதியா வேலையை செய்யற மாதிரி ஆயிடும். அதனால சரியா, இது வச்சாச்சு. அப்புறம் வந்து 2 பேரும் சண்டை கட்டுங்க, மல்லு கட்டுங்க. அவன் அந்த பெரிய பீஸா அவன் சாப்பிடுவான், மற்ற பீஸ்லாம் நம்ம சாப்பிடணும். அவ்வளோதான். சரி ஓகே. சரி, இதெல்லாம் நான் எடுத்து ஸ்டூல வச்சுட்டு போய் குடிச்சுட்டா. ஓகே, சாப்பாடு வெந்துன்னு இருக்கு பாரு. நான் அதுல வெயி. அதனால டார்ச்சர் சாப்பாடு வெயி. ஆமா, டார்ச்சர் பண்ணினே இருக்கேன். அதுலயே வெயி. அதுதான் நல்லா இருக்குது சாப்பிடுறதுக்கே. எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குப்பா. இந்த கோகனட் ஆயில்ஸ் குக்கிங் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருந்தது. நேத்து டிஃபரெண்டா இருந்தது. ஸ்மெல் எல்லாம் வரல. அதான் சொல்ற, குக்கிங் கோகனட் ஆயில் வந்து ஸ்மெல் வரதுல போல. நல்லா இருக்குது. இப்ப போடும்போது சட்டியில போடும்போது ஸ்மெல் வருது. அவ்வளவுதான். சாப்பிடும்போது வரல. அதெல்லாம் ஒண்ணுமே வரல. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா பட் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம வேலை செய்யணும். இது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. அதுல பாரு, ஏதாவது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டுருக்குதான்ட்டு. கேரளால நம்ம வாங்குறதுனால மேபி அவங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்டு வளர்றதுனால மேபி கொலஸ்ட்ரால் அவ்வளவா இருக்காதுன்னு ஃபீல் பண்றோம். நம்ம இங்க வாங்கினா எப்படி இருக்கும்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன குழம்பு செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் வச்சுட்டு கொஞ்சம் தயிர், அப்புறம் வந்துட்டு ஏதோ மசாலா கலக்கிப்பேன். எப்படி மசாலா கலக்குறேன் அப்படிங்கிறது வீடியோ உங்களுக்கு வரும், பாருங்க. ஓகேவா? அதை ஓட்டிச்சில் வச்சிடலாம்ல. எப்படி வைப்பேன், கொஞ்ச நேரம் ஆகிடுங்க. சரி, குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணு. டெய்லி ப்ரோட்டீன், விட்டமின் அந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். ஆமா, அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல, நம்ம ஓரளவுக்கு சாப்பிட்றோம். இன்னும் கொஞ்சம் கீரை எல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும் டெய்லி. முட்டையை மட்டும் தான் சாப்பிட்டு கிடக்குறோம். முட்டையும் சிக்கனும் சாப்பிட்றோம். அது மட்டும் தான் ப்ரோட்டீன். கீரை இன்னைக்கு சிக்கன் செய்யறதுனாலயே நம்ம அங்க வெளியில போறதுனாலயே எப்படி வந்துட்டு மத்தியானம் 1 நேரம் தான் சாப்பிடுறோம். அதனால நைட்டுக்கு சாப்பிட்றது இல்ல. அதனால வேஸ்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு சீக்கிரமா இது செஞ்சுருவோம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஓகேவா? இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போடுவேன். இந்த பெரிய கிரைண்டரை விட இந்த குட்டி தான் வந்து இது மிக்சியை விட குட்டி தான் யூஸ். என்ன சொல்றது, சாப்பர். மெயினே நம்மளுக்கு இந்த இதெல்லாம் விட இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அதுதான்
அந்த பிரஸ்ட் பீஸ் அப்படியே மசாலா போட்டு வச்சிருக்குதா அப்படியே தூக்கி உள்ள வைக்க போறோம் ஓடிஜில. பட்டர் ஷீட் இது. பட்டர் ஷீட்டுங்க. அவங்க தான் வச்சிருக்காங்க. ரோல் ரோலா இருக்குல்ல. அவங்க ரோல் ரோலா. ஆமா ஆமா ஆமா. ஷீட். அந்த பட்டர் ஷீட் உள்ள இதை வச்சு அப்படியே மேலே வச்சு விட்டுருவோமா? அந்த பட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு பட்டர் தேய்ச்சிட்டு அப்படியே வச்சு 180 டிகிரி செல்சியஸ்ல. ஆனா 1 மணி நேரம் பண்ணும்பா. அதுக்கு நீ நம்ம தவாலே அந்த கிரில் தவாலே வச்சுட்டு போயிடலாம். ஏதோ ஒண்ணு பண்ணுங்க மொத்தத்துல. ஓகேவா? பண்ணுங்கன்னு சிங்குலர்ல பேசுற. பண்ணு. சிங்குலர்ல பேசுறதா இருந்தா பண்றேன் அப்படி பேசு. உங்க வாய்க்கு தான் கேக்குதுங்கும் போது நான் என் வாய்க்கு இல்லப்பா, அவன் தான் கேட்டு போயிருக்கான். ஓகே, இதுக்கு வந்து இப்போ வந்து கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் வந்து இன்கிரீடியன்ஸ் எப்பயும் போடுற இன்கிரீடியன்ஸ் தான். இங்க பாரு எப்படி அடுக்கி வச்சிருக்கேன் பாரு. இப்போ எவ்வளவு அழகா இருக்கா பார்க்க. எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் கடைசியா நாசம் ஆயிடுது இல்ல? அதுதான் பார்த்தோம்னா இது நாசமாயிடுது. எல்லார் வீட்லயும் அப்படிதான். காலையில எல்லாம் நல்லா இது பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. நாசமாயிடுதுப்பா. அப்படியே பார்த்தோன்னா அவ்வளவு கேவலமா ஆயிடுது. காண்டா இருக்கும். அதனாலே நீ சமைக்கிறத அவாய்ட் பண்ற. கீழே பாருங்க விஷயம். சரி ஓகே, இதை வந்துட்டு நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஓடிஜி என்ன நிலைமையில இருக்குன்னு பார்ப்போம். எந்த நிலைமையிலப்பா இருக்குது ஓடிஜி? பாதி திங்ஸ்ப்பா. இதோட பாதி திங்ஸ் என்ன வந்து கேக்குற? அழகுக்கு கட்டுன அழகுக்கு உள்ள எடுத்து வச்சிருக்க. இப்ப யூஸ் பண்ணலாம்னா பாதி திங்ஸ் பா அப்படின்ற. என்னப்பா இது எடுத்து கையில வச்சுனுங்கிற? இதுதான்ப்பா இப்ப கிரில்லுக்கு வைக்கிறது. ஆக்சுவலா வந்து இந்த பிளேட் வந்து கீழே வைக்கணுமா? ஓகே, இந்த பிளேட் வந்து இப்படி கீழே வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி பிளேட் வச்சிட்டோமா? இதுல இருந்து இப்படி ஒழுகுறதெல்லாம் அந்த பிளேட்ல கலெக்ட் ஆகும். அதுதான் நீ அங்கதான் பட்டர் ஷீட் போடணும். அங்க கலெக்ட் ஆகுமா? அப்புறம் இது வந்து இப்படி வச்சுக்கணும். நீ கிரில் வச்சு இது மேல கிரில் வச்சு இப்போ ரெண்டா வேணும்னா ரெண்டா போட்டுக்கலாம். மேல சிக்கன் வைக்கணும். ஆமா, இதுலலாம் வந்து பட்டர் ஷீட் அப்ப எங்க போடுவ? பட்டர் ஷீட் இதுக்கு தேவையில்லை. அதான் நானும் பார்த்தேன். பட்டர் ஷீட் தேவையில்லை. இப்போ இதில் வந்துட்டு என்னன்னா இதெல்லாம் கலக்கி இப்படி தொடச்சிடுவோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணுங்க. ஓகே, கையில கீறுதா? அந்த ஓடிஜி டைமிங்லாம் பார்த்துக்கோ. 1/2 ஹவரில் ரெடி ஆகணும். ஆக்சுவலி நம்ம அடுப்பில் வைக்கிறோம்னா 20 மினிட்ஸ் தான். அடுப்புலாம் 15 to 20 மினிட்ஸ் தான். ஓகே, இப்போ என்ன ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாமா? ப்ரீ ஹீட் பண்ணணும். ஓகேவா? ப்ரீ ஹீட் எவ்வளோ நேரம் பண்ணுவேன்? இங்கே இருக்கு 185 80 டிகிரிஸ்ல ஆகுது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? 80 டிகிரியா? ஜாஸ்தி. அதுவே ஆகுது. ப்ரீ ஹீட்டுக்குன்னா ஆகுது. அதுவே ப்ரீ ஹீட். சரி ஆகட்டும். உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குதா அந்த இதுல? அது பாத்துட்டியா? பட்டர் எடுப்பா. பட்டர் போடலாம். இது சர்வீஸ் சொல்லியாப்பா வரல இன்னும் தெரியலையே. அவனே சொல்றாங்க இல்ல இப்பதானே பண்ணது அப்படின்ட்டு. நீ தான் போட்டு தொல்லை பண்ணுந்த. அதனால 3 months பண்ணிக்கணும். அப்ப என்ன செமிகிரேவி ஆக்க போறியா இல்ல குழம்பாவே ஆக்க போறியா? யோசிக்கிறேன். நிறைய இதெல்லாம் இருக்குது. டிஷ்லாம் குழம்பே இருக்கு. ஆல் இன்கிரிடியன்ட்ஸ் ஆடட். இப்போ வந்து நான் கொத்தமல்லி தூள் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நமக்கு குழம்பு வேணும். அதனால அதுக்கப்புறம் லைட்டா இப்போ உனக்கு மாத்தி சொல்லணுங்கிறப்பா நீ. லைட்டா வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுவோம். சரி ஓகே. சரி, 2 குழம்பா இருக்கட்டும்ன்ற. சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு இது. இப்போ வந்து இது முடிஞ்சதா? இப்போ இதுல சிக்கன் ஆட் பண்ணுவோம். இருக்கிறதுலயே நம்மளுக்கு இப்ப பெரிய வேலை எதுன்னா அந்த ஓடிஜி கூட. ஆமா, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஈஸி ஆயிடும்பா. நம்ம டைம்ல இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும்ப்பா.
நீங்க என்னைக்காவது நாள் எடுக்கிறீங்க வரல அப்படின்னு டிக் போட்டு போயிடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதை எப்படி வச்சா எப்படி ஆகுது. எதுக்குப்பா எங்க கிட்ட சொல்ற? நீதான்ப்பா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நாங்க எதுக்கு? நாங்க சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வருவோம். ஏதோ ஹெல்ப் கேட்குறியா, அந்த ஹெல்ப்புக்கு வருவேன். அது கூட அவன் வரமாட்டான். அவன் வெறும் முழுக்க முழுக்க தின்றதுக்கு தான் வருவான். அவனு காலம் அதான் என்னோட இது. இப்ப ஹெல்ப் பண்றது நீ தான் வந்து வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நீ தான் மசாலா தடவி உள்ள எடுத்து வச்சு நல்லா பதமா இறக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கடைசியில் அதுக்கு என்ன சொல்லுவேன்? நீ ஒழுங்கா பண்ணலைன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா நானே சொல்லுவேன். 450 ரூபா கொடுத்தா கடையிலேயே ஒரு முழு சிக்கனை கொடுக்குறாங்கன்ட்டு 500 ரூபா கொடுத்து வாங்குவேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். எப்படிதான் வந்து இப்ப நம்ம வெளியில போய் ஒரு ஃபுல் கிரில் வாங்குறோம் அப்படின்னா 500 ருபீஸ் வருது. ஆனா அதே ஃபுல் வந்து சிக்கன் வாங்குறோம்னா 330 ரூபா வந்துருது. அதனால இன்னொரு 150 ரூபா டேஸ்டியாவே சிக்கன் கிடைக்குது. ஆமா. சரி ஓகே फ्रेंड्स, நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம். ரெடி ஆயிடுச்சு. வா திக்கி நோடியா காட்டாத. வந்தேன் அதுக்குள்ள ஏன் கத்தின்னு கிடக்குற குயோ மியோன்னு? இது அந்த பிளேட்டிங்க இதெல்லாம் வச்சிருந்த பட்டர் வைக்கல. பட்டர் தான் வாங்கி எடுத்துன்னு வந்தேன். இந்த பட்டர் கட் பண்ணி வை அப்படியே மேல. ஓ, அது மேல கட் பண்ணி வச்சுட்டா போதும், அதுவா உருகி ஊத்திக்குமா? உன்னோட சிக்கன் பார் எப்படி ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. பட்டர் கீ எல்லாத்தையும் ஆட் பண்றோம் அதுல. அதெல்லாம் போடக்கூடாது. மேல பட்டர் வைக்கிறோம். 100 கிராம் கேட்டேன், அது 100 கிராம் வரும். யாரா சொன்னா? அதுக்கு மேல இருக்கும்டா அதெல்லாம். அப்படியா? 3/4 கிலோ சிக்கன் வாங்கினேன். எவ்வளோ கிராம் சொல்லுங்க. 750 கிராம்ஸ். 250 கிராம்ஸ் எனக்கு. அதான் அந்த ஒரு பெரிய பீஸ் வந்து அதுவே சிக்கன்ல வெச்சிட்டேன். சிக்கன் லெக்ல வெச்சோனே அதுவே 40 மினிட்ஸ் எடுத்துச்சு. அது லெக் இல்ல. ஆமா, நீ ஏன் லெக்ல வெச்ச? லெக் இல்லப்பா, பிரஸ்ட் பா. அது பிரஸ்ட் பீஸ்க்கு எங்க இருக்குங்க பாரு. சிம்பிள் எங்க இருக்குது? மட்டன் மீட் அதுதான் இருக்கு. பீஸா பர்கர் தான் இருக்கு. சிக்கன் அது ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அது ஒண்ணு. எறா தனியா இருக்கு, ஃபிஷ் தனியா இருக்கு. ஓகே. அது ஓடுதா முதல்ல? லைட் எரியணும்ல. இங்க லைட் எரியணும்லப்பா. ஏன்பா லைட் ஏதாவது ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா நீ? இருப்பா, கன்ஃபியூஸ் பண்ணாதவே. நீ ஏன் ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ண மாட்டேன்றது தெரியுதா உனக்கு? இப்போ வந்தா சரி அந்த வேலையை பார்ப்போன்னு இல்லாம பக்கத்துல இருக்கிறதெல்லாம் நோண்டி வேலையை செய்யற. அப்ப இந்த உன் மைண்ட் செட் வந்து மாறிடுது. ஓ, இந்த வேலையை செஞ்சா அவ்வளோ நேரம் அன்னைக்கு செஞ்சோம்ல, கருமம் அதை செய்யக்கூடாது நம்ம பண்ணு முடிவு வச்சிடுற. வந்தியா பொட்டு குத்து மாதிரி இதோட வேலையை மட்டும் பாத்தியா போனியான்னு இருக்கணும். முதல்ல அது அப்படியே தான்ப்பா இருந்தது. நீ தான்ப்பா இப்ப சும்மா எடுத்து இப்படி அப்படி மாத்தி மாத்தி அலைன் பண்ணி வைக்கிற. லைட் எரிய வை. ஆமா, லைட்ட போடு. என்னப்பா நம்மளோட இது எல்லாமே உருகி அந்த பக்கம் ஊத்திச்சு பட்டர்லாம். பட்டர் எல்லாம் பாரு உருகி கீழே ஊத்தி கிடக்குது. அந்த சிக்கனை எடுத்து அந்த பட்டர்லாம் பரட்டி போட்டு மேல வச்சிடலாம். ஓபன். இதெல்லாம் இப்ப ஓபன் பண்ணாத, கொஞ்ச நேரம் ஆகும் போகுது. திருப்பி போட்டு டைம் வரும், அப்ப பண்ணுவோம் பேபிஸ். அதனால இப்படி தான் வைக்க. அழகா இருக்கா இப்ப பார்க்க? டீசெண்டா இருக்கா பார்க்கறதுக்கு? வைக்கணும். காட்டு. இது வச்சா டீசெண்டா இருக்கா? இது மேல கசகசன்னு தெரிஞ்சுதா? இப்ப கசகசன்னு தெரியாம இப்படி ஷட்டர் பாதி மூடிட்டு. ஆனா அதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது எப்படி இருக்குதுன்ட்டு. எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு, டீசெண்டா இருக்கு. என்னப்பா ஸ்பூன் எடுத்துன்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி மா பாருங்க, ஆர்டின் ஸ்பூன் எடுத்துன்னு கொடுத்துருக்கு. இது எதுக்கு இந்த ஆர்டின் ஸ்பூன்? இது என்னது? இது இதுவா? என்னது? பித்தளை ஸ்பூனா? ஆமா, பித்தளை ஸ்பூன். பிராஸ் ஆர்டின் ஸ்பூன் எடுத்துன்னு கொடுத்தது. சரி, ஆர்டின் ஸ்பூன் கொடுத்துச்சு பேபிமா. அதனால பேபிமா கொஞ்சம் யோகர்ட் கொடுப்போம். எனக்கு வேணாம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது யோகர்ட் தான்.
மௌலி வந்து இப்ப ஜிம் போறாங்கல்ல, அதனால இந்த மாதிரி பொருள்லாம் அவரும் வாங்குவாரு சாப்பிட்டு. அத நீயே வாங்கி அது நானும் வாங்கி சாப்பிட்டுப்பேன். எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு 2 வாங்கிட்டு வந்தான். ஒன்று எனக்கு வச்சுட்டு ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு. சரி ரைட் ஓகே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதான் நீ சொல்லியிருக்கேன். நாளைக்கு வரும்போது ஒரு 10-12 குச்சின்னு வரான்னு. சரி அப்படின்னீங்க. சரி சாப்பிடு சாப்பிடு. என்னப்பா ஆச்சு? 40 மினிட்ஸ் டைம் கிடச்சுல, அதில் 20 மினிட்ஸ் வந்து எடுத்து திருப்பி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வெளில எடுத்துடலாமா? வெளில எடுத்துட்டு திருப்பி வைங்க. அதை அதில் போட்டு பரட்டிக்கலாம். எது வெறுது எது வேகலன்னு தெரியல. சரி ஓகே, முடிஞ்சு போச்சு பாருங்க. என்னப்பா பண்றது? கையில எடுத்தா சுடுதா கொதிக்குதா தெரியலையே. அப்போ கையில தொட்டு பாரு, ஒன்றும் சூடு இல்லை. அப்படியே திருப்பு. சூப்பராக காரம் ஜாஸ்தி. திருப்பி திருப்பி போட. என்னப்பா இது இப்படி ஆகி போச்சு? நான் என்ன பண்றது? ஓவரா பாயில் பண்ணிட்டுமோ? இதெல்லாம் வச்சு நீங்க இப்படி பழகணும். அப்பதான் வந்து நீ பழகணும்ப்பா, நாங்க பழக கூடாது. வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தான் என் வேலை. டேஸ்ட் நல்லா இருக்குது, காரமா இருக்குது. அவன் அந்த பெரிய பீஸா அவன் எடுத்துப்பான். இருந்த சின்ன பீஸ் எல்லாம் தூக்கி நீ செய்யறன்ற பேர் வழியே உள்ள தூக்கி போட்டு அரைச்சிட்ட. அப்ப என்ன பண்ணுவோம்னா, டெய்லி வந்து ஃப்ரெஷ் பீஸ் நீ வாங்கி வரணும். ஓகேவா? அதையும் கட் பண்ற. கட் பண்ணா அவன் சாப்பிட மாட்டான். அப்படியே கூட அப்பதான் அவன் சாப்பிடுவான். டெய்லி வந்து இந்த மாதிரி வாங்கி வந்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி மசாலா போட்டு வேக வச்சு இப்படி வேக வச்சு எடுக்கிறதுக்குள்ள 1/4 கிலோ நீ உள்ள விட்டுருவ. இப்ப காரம்லாம் சரி ஆயிடுச்சா? இது தரணும், பட்டர் தரணும். ஓ சூப்பரா இருக்கு. என்னப்பாச்சு? ஓகே, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வெளியில பார்த்தா மழை வந்து நின்றுது. அது தெரியாம நாங்க கதவடிச்சு ஏசி வேற போட்டு வந்தோம். எல்லாத்தையும் ஓபன் பண்ணி மழை பெய்யுதுன்னு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டு, முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டு ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரணும்னு பாக்குறாங்க. ஆனா ஏசி உள்ள நேரம் ஓடி இருந்ததுனால ஹீட்டா தான் இருக்குது. ஓபன் பண்ணோன்னு ஏசி காத்தெல்லாம் வெளில போயிடுச்சு. நீ காட்டு வந்து புரோட்டீன் பிளேட் 3x கொஞ்சம் ரைஸ் புரோட்டீன் வந்து யோகர்ட் கடைசில உடலுக்கு நல்லது. எதுக்கு தான் இது நல்லது? உடலுக்கு தான். இதுல வந்து சுகர் இருக்கு, 10% தான் இருக்கு. இதுக்கு 10% தான் தான் இருக்கும். 1 ஸ்பூன் கூட கிடையாது. சரி ஓகே ஓகே. ஆனா என்ன நல்லதுன்னு தெரியல. இவன் சொல்றான்னு நானும் தின்னுங்கிறேன் யோகர்ட்டை. ஒண்ணு இது திங்கலாம், இது தயிர் திங்கலாம், அதெல்லாம் ஒண்ணுதான். அதுதான் இது ஃபிளேவர், அவ்வளவுதான். வெறும் தயிர் தானா இது? அப்போ தயிர் சாப்பிடலையா? அந்த ப்ளூபெரியா சாப்பிட்டேனே. அதுதான் நார்மல் தயிர், இது ஃபிளேவர் தயிர், அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் எடை பிடிக்கும். அப்படியா? அப்போ ஒயிட்டே சூட் ஆகாது இல்ல? ஒயிட்னா என்னி ஒயிட் யாருக்கு? எல்லாருக்குமே, வயசு பசங்களுக்கு மட்டும் கிடையாது. சுகர் கட்டுன்றாங்கல்ல, அது சுகர் மட்டும் கிடையாது. கார்போஹைட்ரேட்ஸ் கட்டு. கார்போஹைட்ரேட்ஸ் ரைஸ், இட்லி தோசை, சப்பாத்தி சாப்பிடலாம். சப்பாத்தி சாப்பிடலாம். சப்பாத்தி நல்ல டிஷ், கிரேவியா. மத்தியானம் ரைஸ் இவ்வளவு சாப்பிடணும். மொத்தமாவே நீங்க இவ்வளவுதான் திங்கணும். நான் இப்பெல்லாம் அவ்வளவுதான் சாப்பிடுறேன். இது அது ஆமா அவ்வளவுதான் இருக்குது. என்ன ஒரு கைப்பிடி தான் இருக்குது. 3 முட்டை, இந்த மாதிரி சிக்கன் புரோட்டீனு, குக்கும்பர் அதெல்லாம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதே வயசுல ஆயிரும். செட் ஆகாத விஷயத்த பேசுங்கிறான் அவன். எப்படி மழை பெய்யுது? மேல போய் நம்ம ரூம்ல இருந்து பார்த்தாதான்ப்பா தெரியும். எங்க ஏசி ஒயர் இங்க கிடக்குது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நேராக கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடந்துருச்சு. அதனால அந்த விஷயத்துக்கு போயே தினப்பா. நர்சரி இங்க ஓப்பன் இல்லப்பா. இவங்க வாங்கலான்றியா? நிறுத்துறியா பாப்போம்.
இவங்க கிட்ட ஒரு கிளான்ஸ் கேட்டு பாப்போம். ஏன்னா இப்ப நம்ம போயிட்டு வர்ற டைம்ல கண்டிப்பா இருக்காது. நம்ம இவங்க கிட்டயும் கேட்டு பாப்போம் ஒரு கிளான்ஸ். பாருங்க அந்த பீரங்கி, இந்த பீரங்கி வாங்கி நம்ம வீட்டு மேல வச்சுக்கலாமான்னு பாக்குறேன். நல்லா இருக்கும்ல இந்த பீரங்கி வாங்கி வைக்கலாமா, வச்சா எப்படி இருக்கும் லுக்கு? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேல வந்து அந்த இதுவை பார்த்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு. கார்டன் வச்சிருப்பாங்க வெளியில, அந்த பெரிய ஏர்ஃபோர்ஸ் பில்டிங் மாதிரி இருக்கும்பா நம்மளுது. எனக்கு மிலிட்ரியில ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நேரத்துக்கு பிரிகேடியராவோ இல்லை கர்னலாவோ இருந்திருப்பேன். ஹைட் பற்றாக்குறையினால அலோவ் பண்ணல என்ன. நீ கேட்குற கருவேப்பிலை, புதினா, மல்லி, ஜாதி விதை கொடுப்பாங்க, விதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்ப ஜாதி, மல்லி, அப்புறம் 2 ரோஸ் செடி வேணும். நம்ம விதை போட்டே முளைக்கிட்டோம்ப்பா. அவங்க கிட்ட இருந்து வாங்கி போனா செட் ஆக மாட்டேங்குது. நாத்து கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் விதை வாங்கி தான் நம்ம போடணும். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாதுல்ல. அப்புறம் இந்த செடி வேணும் எனக்கு, 2 ரோஸ் செடி வேணும். 2 ரோஸ் செடி இருந்துச்சுன்னா அந்த பன்னீர் ரோஸ் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு ஒயிட் கலர்ல ஒன்று வராது. செடி பார்க்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு பில்லு 25,000 ரூபாய்க்கு வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா அவரே வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நாங்கள் இப்போ வாங்குற ஐடியாலே போல. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. அவங்க வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் போல் இருக்குது. ஆனால் நம்ம பர்கோலா ஏரியாவில் தான் வைக்கலான்ட்டு நானும் போய் பார்த்தேன். பட்டு கொஞ்சம் இடம் வந்து இதுவாகிடுது. அது எத்தனை அடி இருக்கும்னு தெரியல. அந்த கல் வந்து 3/4 அடி சைஸ் தான். அதனால ஒன்றும் பெருசாக போகாது, ஒரு 1.25 அடி போயிடும். இந்த பேலன்ஸ் இருக்கிறதுல ஊஞ்சல் போடலாம்னு நினச்சின்னு தான் போய் பார்த்தேன் நான். நல்லா தான் இருக்குது. ஆனால் செடியெலாம் நிறைய செடி வாங்குது. அதில் என்னது காய்கறி செடியெலாம் வந்து இப்போ பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. 1 மந்த் ஆடிமாமா. இப்போ வெறும் பட்ரோஸ் அப்படின்ட்டு நிறைய மல்லி பட்ரோஸ் இல்லை, ரோஜா, 7 days நாட்டு ரோஸ், அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, என்னது ஹைபிஸ்கஸா? இல்ல காகித பூ. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, பான்சாய் ஏதோ சொன்னேன், என்னமோ சொன்னாரு. போகன் வில்லா அது இதுன்னாரு. சரி, அப்புறம் க்ரீப்பர் மேல வச்சா சூப்பரா இருக்கும் போல். க்ரீப்பர் அதெல்லாம் மேல வச்சா நல்லா இருக்கும் போல் இருக்கு. ஆனா ரேட்டு நினைச்சாதான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். 4 மணிக்கு வரேன் அப்படின்னு இருக்காரு. வந்தாருன்னா அதை பார்த்துட்டு அவர் எப்படி சொல்றாருன்னு நான் உன்னிப்பாக கவனிச்சு அதெல்லாம் ஓகே அப்படின்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம தாராளமாக பார்க்கலாம். அங்கேருந்து அதுக்கப்புறம் நேராக அப்படியே கிளம்பி போய் ஹேனாவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். நைட்டு 12:30 ஆயிடுச்சு நாங்கள் வரும்போது. நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வெளில போல, வீட்டில் தான் இருந்தோம். அம்மாவும் பையனும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, 15 டேஸாக நம்ம வெளிலலாம் சுற்றிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குல்ல, போர் அடிக்குதாமா. அதனால இன்னைக்கு எடுத்துன்னு போய் அப்படியே ஒரு ரவுண்டு தாம்பரத்தை அடிச்சு. ஆனால் கடைசியில் என் ப்ளவுஸ் தான் தைக்க கொடுக்கல. ஆமாம், போனது என்னமோ அதுக்கு தான். கட்சியில் அந்த வேலையை பார்க்கவே இல்லை. நாளைக்கு நம்ம பழைய வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நிறைய வேலை இருக்குது, அங்கே தான் இருப்போம். ஒரு 2 days அங்கே தான் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்றைய நிகழ்வுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.